ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம துலா ராசிக்கு சனி பயிற்சியோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக 5ஆம் இடத்துல இருந்த சனி, அதாவது கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சனியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம்ங்கிறது நல்ல ஸ்தானம் தான், சரிங்களா? 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது தான். அவர் 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு. நிறைய நன்மைகள் தான். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு. யாருக்காவது சனி திசை நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த சனி திசை நடக்கிறவங்க அப்படிங்கிறவங்கலாம் வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, திடீர்னு ஒரு யோக பிராப்தம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அஷ்டமத்துக்கு சனியோட கனெக்ஷன் வந்தாலே இதிலேருந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே உறுதியாக உண்டு. தொழிலை பொறுத்த வரைக்கும் சனியோடைய பாதிப்பு எதுவுமே கிடையாது. அதனால் ஆல்ரெடி உங்களுக்கு தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்லபடியாக தான் போயிட்டுருக்கும். அந்த இதில் எந்த பாதிப்புமே இல்லை உங்களுக்கு. அவர் தொழில் ரீதியாக எந்த வித தடையும் இல்லை. புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கலாம்னா உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி எப்படி இருக்கார், 10ஆம் இடம் எப்படி இருக்குது, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு புதுசாக தொழில் தொடங்குங்க. ஆனால் சனி 6ஆம் இடத்துக்கு போகும்போது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப டாப் கிளாஸாக கொடுத்துருவார். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரமோஷன், வெளிமாநிலம், வெளியூர், வெளிநாடு இதெல்லாமே உங்களுக்கு உறுதியாக உண்டு. நிறைய பேத்துக்கு இடமாற்றங்கள் இருக்குது. தொழில் உத்தியோக ரீதியாக நிறைய பேருக்கு இடமாற்றம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ஐடி ஜாபில் இருக்கவங்களாம் ஃபாரின் போய் வேலை பார்க்குறது, எந்த ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரிங்க, நீண்ட தூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு சிலர்லாம் நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள், அதாவது ட்ராவல் பண்ணி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, வேறு ஜாப்க்கு போகிறது, இந்த மாதிரி அமைப்பை உறுதியாக கொடுத்துடுவார். உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குடும்ப நபர்கள்கிட்ட ரொம்ப அனுசரணையாக செல்லணும். இளைய சகோதரன், சகோதரி வழி ஆதரவுகள் உண்டு. அவங்கக்கிட்ட இணக்கமாக போங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் ஆதாயம் உறுதியாக உண்டு. 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு சிலருக்கு விரயம் இருக்கும். அந்த விரயத்தை நீங்கள் என்ன செய்யணும், சுப விரயமாக மாற்றிக்கணும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே உறுதியாக உண்டு. 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால கல்வியில் சிறு தடங்கல்கள், அதாவது தடைகள், ஞாபகத்திறன் குறைவு இது எல்லாமே ஏற்படும். பட் ஆனால் நீங்கள் என்ன படித்தாதான் நல்ல லைஃபு அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கிட்டு கண்டிப்பாக பண்ணணும். 5 கூடையவரே 6ஆம் அதிபதியாக இருக்கார். 5ஆம் இடம்ங்கிறது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் ட்ராபேக்கு. மனதுக்கு பிடித்த நபர்கள்கிட்ட சண்டை போட்டு பிரியறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நல்லது தானே அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. நல்லது தானே நான் சொன்னேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் சனி அப்படிங்கிறது இயற்கை அசுபருங்க. உங்களுக்கு அவர் நல்லவராக உங்கள் ஜாதக ரீதியாக, உங்களுடைய ராசி ரீதியாக அவர் சுபராக இருந்தாலுமே கோச்சாரத்தில் அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு கொடுப்பாரு. மனதுக்கு பிடித்த நபர்கள் அல்லது நீங்கள் மரியாதைக்கு உண்டான நபர்கள் அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும். இந்த காலகட்டத்தில் பொறுமையாக, உங்கள் மேலே தப்பு இருக்குதோ இல்லையோ, பொறுமையாக நிறுத்தி, உறவுகள் நமக்கு வேணும் அப்படின்னா அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் அனுசரித்து போங்க. முக்கியமாக விசாகம் அண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையை கையாளுறது அவசியமான ஒன்று. உங்களுக்கு எப்போதும் இல்லாத மாதிரி இந்த காலகட்டங்களில் சனி 6ஆம் இடத்துக்கு போகும்போது டக்குன்னு கோவம் வரும், டக்குன்னு வார்த்தையை விடுவீங்க. இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா எதுவுமே உங்களோட நிலைத்து நிற்காது. கடைசியில் தனியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாகவே துலா ராசிக்காரங்க ஒரு ஸ்டேஜுக்கு, அதாவது பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கக்கூடியவங்க. மற்றவங்க தப்பு சொல்கிறத டக்குன்னு கண்டறிஞ்சு அதை டக்குன்னு சொல்லுவீங்க. இந்த காலகட்டங்களில் உங்களை அறியாமையே, ஏன்னா சனியோடைய 8ஆம் பார்வை சனியோடைய 3ஆம் பார்வை 8ஆம் இடத்துக்கு போகிறது, அஷ்டமத்துக்கு. உங்கள் மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை நீங்கள் உணராமல் தவறுகள் செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தப்பே செய்யலை அப்படின்னாலுமே உங்கள் மேலே பழி விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
உங்களுக்கு ஒரு உறவு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவுகள் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான், அனுசரித்து பொறுமையாக போனால் மட்டும்தான் அந்த உறவுகள் உங்ககிட்ட இருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களை விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு வந்துட்டுருக்க சனி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. அஷ்டமங்கும் போது நம்ம மனசை குத்தி கிழிக்கக்கூடிய அமைப்பை சனி கொடுத்துருவார். ஏன்னா நமக்கு பொதுவாகவே துலா ராசி அது சுக்கிரனுடைய வீடு, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். ஆனால் உங்களுக்கு 2 7 நபர்கள், செவ்வாய் வந்து 2 7 செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நீச்சம். அப்போ தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ சில டென்ஷன்களை வீட்டில் காமிக்கும் போது அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ அதில் ரொம்ப அனுசரணையாக இருங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உறுதியாக உண்டு. எக்கனாமிக்கல் ரீதியாக திடீர்னு ஒரு அமைப்புகள், நல்ல அமைப்புகள் வரும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உயர் பதவி தானாக தேடி வருங்க. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது, பேங்க் எக்ஸாம், டிஎன்பிசி இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிலெல்லாம் சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வி முடிச்சுட்டு ஒரு சிலருக்குலாம் காலேஜ்லேயே கேம்பஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது தான் இன்டர்வியூ, வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு அந்த கால் ஃபார் லெட்டர் அப்படின்னு குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 3ஆம் இடம். அதை சனி பார்க்குறாரு. உங்களுக்கு நல்ல நன்மைகள் தான். அதே மாதிரி வழக்குகளில் வெற்றி. உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு கேஸ் இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக முடியும். பொதுவாகவே 6ஆம் இடத்துக்கு சனி போகும்போது அந்த இடம் நல்ல பலம் பெறும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் நீங்கள் அதுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி போடுங்க. கடன் ரீதியாக எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே அது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு இந்த டைமு. அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு கடன் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு கடன் கிடைக்கிறது, அது எல்லாமே இந்த டைமில் நடக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 4 குடையவர். 4ஆம் இடம் வண்டி, வாகனங்கள், வீடு இதெல்லாமே குடிக்கக்கூடிய ஸ்தானம். இப்போ 6ஆம் இடம்ங்கிறது சொத்துகள் அப்படிங்கக்கூடிய குறிக்கிறது. அப்போது ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்துக்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வீடு நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க, ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, ஒரு வாகனம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருது. புதுசாக வந்து இடம் வாங்குறது, ஆல்ரெடி இடம் வாங்கினதில் ஒரு பில்டிங் பண்ணுறது, ஒரு சிலருக்குலாம் வந்து பழைய வீடே வந்து அமையிறது, இருக்க வீட்டையே வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இந்த சனியுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த 2.5 வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஓன் ஹவுஸை கண்டிப்பாக உங்களால் பில்ட் பண்ண முடியும். அதுக்குண்டான முயற்சியும் நீங்கள் போடணும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்காது, அதையும் ரொம்ப வலுப்படுத்தி விட்டுருவார். எந்நேரமும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சண்டை சச்சரவு இதே மாதிரியே வீட்டுக்குள்ளே இருக்கும். ரொம்ப அனுசரித்து போகணும். வழிபாடு வந்து பூவராக பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா பூவராக பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா காளி வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. குலதெய்வம் மட்டும்தான் உங்களை காத்து நிற்கக்கூடிய தெய்வம், முதல் பிரதான தெய்வம். 5 குடையவர் உங்களுக்கு சனியாக இருக்காரு, அவர் 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. வீட்டில் வந்து மங்களகரமான விஷயங்கள் நடக்கணும், சண்டை சச்சரவுகள்லாம் குறைவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருக்குது அப்படின்னா, குழந்தைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது மருத்துவம். இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வருது, மருத்துவ செலவு நிறைய பேருக்கு உண்டு. துளாராசியில் இருக்க எல்லாருக்குமே இந்த 2.5 வருஷத்தில் மருத்துவ செலவு இல்லாமல் வெளியில் வரவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி கண்டத்தையும் காமிக்குது. அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது, சர்ஜரி கண்டம் காமிக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக நிறுத்தி நிதானமாக போங்க. நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நைட் டைம் அப்படிங்கிறேன் அப்படின்னா இந்த சனி வந்து இரவை குறிக்கக்கூடிய கிரகம், நைட்டை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி தான், இருட்டு. ஸோ இருட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. முக்கியமாக வந்து மைண்ட் சரியில்லை அப்படின்னா வண்டி வாகனங்களை போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு பஸ்ஸு, ட்ரெயினில் அந்த மாதிரி இதில் நீங்கள் போங்க. செல்ஃப் ட்ரைவை நைட் டைமில் பண்ணாதீங்க. தேவையான விஷயம், எமர்ஜென்சியான விஷயம் அப்படின்னா மட்டும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். பெண்களாக அந்த கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். 8ஆம் இடம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம், சனி வந்து அங்கே பார்க்குறாரு.
கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க. 8ஆம் இடம்ங்கிறது தேவையில்லாத அவமானம். பெண்களாக இருந்தால் தேவையில்லாத அவமானத்தை சந்திக்கிற மாதிரி வரும். முன்பின் தெரியாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொறுமையை கையாண்டாலே பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. நான் இந்த டைமில் வந்து படன்னு இருக்கும். சனி வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய யாரையும் நம்ப நிதானம் இழந்து இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் அதிகமாகும். எப்பவும் இல்லாத மாதிரி இந்த காலகட்டங்களில் அமைதியாகும். அதெல்லாம் கடந்து வர பழகிக்கணும். அதே மாதிரி படிப்பில் வந்து படித்தா மட்டும்தான் லைஃபு. ஆனால் வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கலைத்துறை சார்ந்தவங்க கவனமாக இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் அவங்களுடைய கெரியருக்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கிற அளவுக்கெல்லாம் வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாகவே துலா ராசிக்கு சனி 6ஆம் இடத்துல வந்திருக்கனால எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிலேஷன்ஷிப்புக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5 கூடையவர் 6ல் இருக்கார். திருமணம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து பேசி ஒரு சிலருக்கு நின்று போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. காதல்லாம் லவ் எல்லாம் வந்து பிரேக்கப் ஆயிரும். 5 கூடையவர் 6 சண்டை. நீங்கள் யாரை விரும்புனீங்களோ அவங்களே உங்களை சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க. மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க. இதிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அதுக்கு வேறு வழி இல்லை. ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஏன்னா சனி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ட்ராவல் பண்ணுங்கள். இங்கேருந்து நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு கடவுளை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் மன ஆறுதலும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ரிலேஷன்ஷிப்புங்கிறது உடஞ்சது திரும்ப ஒட்ட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஆனால் எல்லாத்தையும் கடந்து வர்றது தான் வாழ்க்கை. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் தான் இருக்குது. அதில் கவனத்தை செலுத்துங்க. பணம் இருந்தால் அனைத்து விஷயமுமே தேடி வரும் அப்படிங்கிற யதார்த்தத்தை துலா ராசியை தவிர வேறு யார் புரிஞ்சுக்க முடியும்? இதுதான் என்னோட இது. ஸோ அதனால் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.